சுவாமி விவேகானந்தரின் விரிவான வாழ்க்கை வரலாறு. இந்திய பயணம். இந்த பகுதியில் இந்தியா முழுவதும் சுற்றி இந்தியர்களின் நிலைமையை நேராக காண்கிறார். தாமும் கற்றுக்கொள்கிறார், சமுதாயத்திற்கும் கற்பிக்கிறார். அந்நியர் ஆதிக்கத்தில் இந்தியா அடிமைப்பட்டு கிடப்பதற்கும் அதன் இழிநிலைக்கும் மற்ற சீர்திருத்தவாதிகள் கூறுவது போல் மதம் காரணமல்ல, மதத்தின் பெயரில் அரசியலும் மூட நம்பிக்கைகளும் நிலவுவதே காரணம் என்பதை முதலில் எடுத்து கூறுகிறார். உண்மை மதத்தின் வழியாக இந்தியா செல்லாமல், பாமர மக்கள் மற்றும் பெண்களின் நிலைமையை உயர்த்தாமல் இந்தியா முன்னேற முடியாது என்பதை உணர்கிறார். மன்னர்களை சந்தித்து குடிமக்களின் இழிவான நிலைமையை சுட்டிக்காட்டி மன்னர்களின் கடமையை எடுத்து கூறுகிறார். பாமர மக்களின் நிலைமையை உணர்த்துவதற்கு தாமும் தமது சகோதர துறவியரும் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்கிறார். இந்தியாவிற்கு பணி செய்ய வேண்டுமானால் அதனை மேலை நாட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். ஏனெனில் மேலை நாட்டில் எழுப்பும் ஓர் அலை கூட இந்தியாவில் பிரமாதமாக ஏற்கப்படும் என்பதை உணர்கிறார். இந்தியாவிற்கு மட்டுமல்ல, தாம் உலகிற்காகவும் ஒரு செய்தியுடன் வந்தவர் என்பதால் மேலை நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்கிறார். கன்னியாகுமரியில் தியானம் செய்து தெளிவு பெறுகிறார். இந்தியாவின் ஏழைகளுக்காக இந்திய ஆன்மீக செய்தியை மேலை நாடுகளுக்கு அளிப்பதற்காக மேலை நாட்டிற்கு புறப்படுகிறார். பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரிடமிருந்தும் பிரிந்து தனியாக வாழ வேண்டும். எந்த இடத்திலும் நிலையாக தங்காமல் சஞ்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். கைத்தடி, கமண்டலம் இரண்டை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆன்மா ஒன்றையே துணையாக கொள்ள வேண்டும். ஒரு துறவி இப்படி வாழவே விரும்புவான். சுவாமிஜியின் எண்ணமும் அதுவாக இருந்தது. அத்தகைய ஒரு வாழ்க்கைக்காக ஏங்கினார் அவர். ஆனால் அவர் தனியாக செல்வதற்கு சகோதர சீடர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, புறப்பட எண்ணும் போதெல்லாம் ஏதேதோ தடைகள் தோன்றின. ஒருமுறை புறப்பட எண்ணிய போது கடுமையான காய்ச்சல் வந்தது. ஜன்னி கண்டு நாடி துடிப்பு மிகவும் குறைய தொடங்கியது. அவர் இறந்துவிடப் போகிறார் என்று பயந்து பிரேமானந்தர் ஓவென்று அழ ஆரம்பித்தார். பேச இயலாத நிலையிலும், அழாதே பாபுராம், நான் செய்ய வேண்டிய பணி ஏராளம் உள்ளது. அதன் பரிமாணத்தை இப்போதுதான் நான் உணர ஆரம்பித்திருக்கிறேன். அந்த பணி முடியும் வரை நான் சாக மாட்டேன் என்றார். மருந்துகளாலும் சகோதர துறவியரின் அன்பான சேவைகளாலும் அவரது உடல்நிலை படிப்படியாக சீரடைந்தது. அதன் பிறகு சகோதர சீடர்களிடம் பலவாறாக பேசி அவர்களின் சம்மதத்தையும் பெற்று பயணத்திற்கு தயாரானார். 1888 நடுப்பகுதி வரை சுவாமிஜி அருகிலுள்ள ஆண்டுப்பூர் போன்ற இடங்களுக்கு ஓரிரு முறை சென்று வந்தார். நீண்ட தூரம் எங்கும் போகவில்லை. 1887 கோடைக்காலத்தில் அவருக்கு சிறுநீரக கோளாறு ஏற்பட்டது. அப்போது சகோதர துறவிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க வைத்தியநாதம் போன்ற இடங்களில் சில காலம் தங்கினார். நீண்ட பயணமாக அவர் சென்ற முதல் இடம் வாரணாசி என்று அழைக்கப்படுகின்ற காசி பெரும்பதி. வருணை, அசி என்ற இரு நதிகளுக்கு இடையே அமைந்துள்ள புண்ணிய தலம் இது. உலகின் தலைவன் என்று பொருள்படுகின்ற விஸ்வநாதர் என்ற பெயரில் சிவபெருமான் இங்கே எழுந்தருள்கிறார். உலகை காக்கும் உமையன்னை அன்னபூர்ணி என்ற பெயரில் எழுந்தருளி உலகிற்கெல்லாம் உணவூட்டி காத்து வருகிறாள். மகா ஸ்மசானம், அதாவது பெரும் சுடுகாடு என்று இந்த இடம் அழைக்கப்படுகிறது. இங்கே இறப்பவர்களுக்கு எல்லாம் உயர்ந்த கதி கிடைப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இங்கே தங்கி தவத்திலும் ஆன்ம சாதனைகளிலும் ஈடுபடுவது மிகுந்த பலனை தரும் என்பது நம்பிக்கை. சுவாமிஜியும் தமது பரிவிராஜக வாழ்க்கையை, அதாவது பயண வாழ்க்கையை இங்கிருந்து ஆரம்பித்தார். பிரேமானந்தர், ஸ்ரீராமகிருஷ்ணரின் இல்லற சீடரான பக்கீர் பாபு ஆகியோருடன் காசிக்கு சென்றார் சுவாமிஜி. அங்கே சுமார் ஒரு வார காலம் தங்கியிருந்தார். புனித கங்கை, புத்தரும் சங்கரரும் போதித்த இடங்கள், எண்ணற்ற கோயில்கள், இறைவன் புகழ் பாடுவதிலும் ஜப தவங்களில் ஈடுபடுவதுமாக இருக்கின்ற துறவியர் கூட்டம் எல்லாம் சுவாமிஜியை பரவசத்தில் ஆழ்த்தின. காசியின் அழகிய கோவில்களுள் ஒன்று துர்கா கோவில். ஒரு நாள் அங்கே சென்று தேவியை தரிசித்துவிட்டு ஓர் ஒற்றையடி பாதை வழியாக திரும்பி வந்து கொண்டிருந்தார் சுவாமிஜி. ஒரு பக்கம் பெரிய குளம், மறுபக்கம் உயர்ந்த மதிர்ச்சுவர்.
அந்த பாதை வழியாக அவர் சென்று கொண்டிருந்த போது திடீரென ஒரு குரங்கு கூட்டம் அவரை எதிர்த்தது. சுவாமிஜியின் வேகம் தடைபட்டது. அவர் முன்னேற தயங்கினார். அவர் பின்வாங்குவதை கண்டதும் குரங்குகள் அவரை நோக்கி முன்னேறின. சுவாமிஜி திரும்பி ஓடத் தொடங்கினார். குரங்குகள் விடாமல் துரத்தின. அவரது வேகம் அதிகரிக்க அதிகரிக்க அவையும் விரைந்து முன்னேறி அவர் மீது விழுந்து கடிக்க தொடங்கின. இனி சமாளிக்க முடியாது என்று தளரும் நிலைக்கு வந்துவிட்டார். அப்போது வயதான துறவி ஒருவரின் குரல் கேட்டது. நில், எதிர்த்து நில், மிருகங்களை எதிர்கொள். இந்த வார்த்தைகளை கேட்டதும் சுவாமிஜியிடம் ஒரு புத்துணர்ச்சி பரவியது. ஓடிக்கொண்டிருந்தவர் நின்றார். உறுதியாக நின்று குரங்குகளை வெறித்து பார்த்தார். அவ்வளவுதான், அவை பின்வாங்க தொடங்கின. சுவாமிஜி முன்னேற தொடங்கியதும் அவை திரும்பி ஓடலாயின. இந்த நிகழ்ச்சி சுவாமிஜியின் மனதில் ஆழமாக பதிந்தது. இயற்கை வேகங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்த்து நிற்க வேண்டும், அவற்றிற்கு ஒருபோதும் பணிந்துவிடக்கூடாது என்பதை சுவாமிஜி இந்த நிகழ்ச்சியிலிருந்து கற்றுக்கொண்டார். அவரது பல சொற்பொழிவுகளில் இந்த நிகழ்ச்சியிலிருந்து அவர் கற்றுக்கொண்ட படிப்பினையின் தாக்கம் இருப்பதை காணலாம். காசியில் வாழ்ந்த நாட்களில் பல துறவியரையும் அறிஞர்களையும் சுவாமிஜி சந்தித்தார். அவர்களுள் முக்கியமானவர்கள் இருவர். ஒருவர் திரைலங்க சுவாமிகள், மற்றொருவர் பாஸ்கரானந்தர். பெரிய மகானாக மதிக்கப்பட்டவர் திரைலங்க சுவாமிகள். ஸ்ரீராமகிருஷ்ணர் 1868 ஜனவரியில் காசிக்கு சென்றிருந்தபோது அவரை கண்டு, இவரிடம் உண்மையான பரமஹம்சருக்குரிய அறிகுறிகள் அனைத்தும் காணப்படுகின்றன என்று கூறியதுண்டு. மணிகர்ணிகை கட்டத்தில் வாழ்ந்த இவரை சுவாமிஜி சந்தித்தார். திரைலங்க சுவாமிகள் எதுவும் பேசுவதில்லை, மௌனமாக இருக்கிறார். அதற்காக அவர் உபதேசம் எதுவும் செய்யவில்லை என்று ஆகாது. அவரது மௌனமே ஓர் உபதேசம்தான் என்று பின்னாளில் அவரை பற்றி கூறினார் சுவாமிஜி. பாஸ்கரானந்தர் தமது கல்விக்காகவும் தவ வாழ்க்கைக்காகவும் மிகவும் மதிக்கப்பட்டவர். பொதுவாக ஆடையின்றியே வாழ்ந்தார் அவர். அவரையும் சுவாமிஜி சந்தித்தார். சுவாமிஜியின் தெய்வீக பொலிவை கண்ட பாஸ்கரானந்தர் அவரை அன்புடன் வரவேற்றார். இருவரும் பல விஷயங்களை பேசினர். அப்போது பாஸ்கரானந்தர், காமத்தையும் பணத்தாசையையும் முற்றிலுமாக யாரும் துறக்க முடியாது என்று கூறினார். அதற்கு சுவாமிஜி, சுவாமி, அது எப்படி? அவற்றை முற்றிலும் துறந்த எத்தனையோ பேர் உள்ளனர். ஒரு துறவியின் வாழ்க்கையும் லட்சியமும் அதுவே அல்லவா? காமத்தையும் பணத்தாசையும் வேருடன் களைந்த ஒருவரை நானே பார்த்திருக்கிறேன் என்றார். அதற்கு பாஸ்கரானந்தர் மென்மையாக சிரித்துவிட்டு, நீ சிறுவன், உனக்கு என்ன தெரியும் என்றார். இதை கேட்ட பிறகு சுவாமிஜியால் சும்மா இருக்க முடியவில்லை. காமத்தையும் பணத்தாசையையும் வென்று வாழ்ந்த ஸ்ரீராமகிருஷ்ணரின் பெரு வாழ்க்கை சுவாமிஜியின் மனதில் நிழலாடியது. அதனை எடுத்து கூறி உணர்ச்சி பொங்க தமது கருத்துக்களை வெளியிட்டார். அவரது உணர்ச்சி பெருக்கை கண்ட பாஸ்கரானந்தர் அருகில் இருந்தவர்களிடம், ஓ, இவனது நாவில் கலைமகள் நடனமிடுகிறாள், இவனது மனம் ஒரு பேரொளி போல் விளங்குகிறது என்று கூறினார். சுமார் 1 வார காலம் காசியில் தங்கிவிட்டு திடீரென்று வராகநகர் மடத்திற்கு திரும்பினார் சுவாமிஜி. சில நாட்கள் சகோதர துறவியருடன் கழித்துவிட்டு மீண்டும் தனிமை வாழ்க்கையை நோக்கி புறப்பட்டார். மீண்டும் காசிக்கு சென்றார் சுவாமிஜி. தமது சகோதர துறவியான சுவாமி அகண்டானந்தரின் மூலம் அங்கே பிரமததாஸ் மித்ரர் என்ற சமஸ்கிருத அறிஞருடன் நெருங்கி பழகும் வாய்ப்பு சுவாமிஜிக்கு கிடைத்தது. அவர்கள் இருவரிடையே தோன்றிய நட்பு நீண்ட காலம் நீடித்தது. சாஸ்திரங்களில் தமக்கிருந்த சந்தேகங்கள் பலவற்றை நேரிலும் பின்னாளில் கடிதங்கள் மூலமும் பலமுறை சுவாமிஜி அவரிடம் தெரிவித்து தெளிவு பெற்றார். காசியிலிருந்து அயோத்தி, லக்னோ வழியாக ஆக்ரா சென்றார் சுவாமிஜி. முகலாயரின் கட்டிடங்களும் நினைவு சின்னங்களும் சுவாமிஜியின் கலை உணர்வை வெகுவாக தூண்டின. குறிப்பாக தாஜ்மஹாலின் பேரழகு அவரை மிகவும் ஆக்கிரமித்தது. பல முறை சென்று பல கோணங்களில் அதனை கண்டு ரசித்தார் அவர். அற்புதமான இந்த கலைப்படைப்பின் ஒவ்வொரு சதுர அங்குலத்தையும் பார்த்து புரிந்து கொள்ள ஒரு நாள் வேண்டும். முழுமையாக இதனை அறிய குறைந்தது 6 மாதங்களாவது ஆகும் என்று கூறுவார் சுவாமிஜி. ஆக்ராவிலிருந்து பிருந்தாவனத்திற்கு புறப்பட்டார் சுவாமிஜி. கடைசி 30 மைல்கள் அவர் நடந்தே செல்ல வேண்டியிருந்தது. பிருந்தாவனத்தை அடைய இன்னும் 2 மைல்களே பாக்கியிருந்தன. பசியும் களைப்பும் மேலிட நடந்து சென்று கொண்டிருந்தார் சுவாமிஜி. வழியில் ஒருவன்,
சாலை ஓரமாக அமர்ந்து ஹூக்காவில் புகைப்பிடித்து கொண்டிருந்தான். சற்று புகை இழுத்தால் ஓர் உற்சாகம் பிறக்குமே என்று எண்ணிய சுவாமிஜி அவனிடம் சென்று தமது விருப்பத்தை தெரிவித்தார். அதற்கு அவன், அது எப்படி சுவாமிகளே முடியும்? நான் ஒரு துப்புரவாளன். என் ஹூக்காவில் நீங்கள் புகைப்பிடிப்பதா என்று கேட்டான். உண்மைதானே, இவனது ஹூக்காவில் நான் புகைப்பிடிப்பதா என்று அங்கிருந்து நடக்கத் தொடங்கினார் சுவாமிஜி. சிறிது தூரம் சென்றிருப்பார். சட்டென்று அவரது மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. என்ன, நான் ஒரு துறவி. ஜாதி உணர்வு, குலப்பெருமை அனைத்தையும் விட்டுவிடுவதாக உறுதிமொழி எடுத்துக்கொண்டவன் நான். ஒரு கணத்தில் இப்படி என்னை மறந்துவிட்டேனே. இந்த எண்ணம் எழுந்ததும் வெட்கத்தில் குமைந்தார் சுவாமிஜி. விரைந்து அவனை அணுகினார். சகோதரா, நான் புகைப்பிடிக்க ஏற்பாடு செய் என்று கேட்டார். அந்த மனிதன் மீண்டும், சுவாமி, நீங்கள் ஒரு துறவி, நானோ தீண்ட தகாதவன் என்று கூறினான். சுவாமிஜி இப்போது தெளிவாக இருந்தார். அவனது மறுப்புகளை பொருட்படுத்தாமல் அவனது ஹூக்காவில் புகைப்பிடித்த பிறகே அங்கிருந்து புறப்பட்டார். தவறுவதோ பிறழ்வதோ குற்றமல்ல. தவறென்று உணர்ந்தால் அதனை திருத்திக் கொள்வதுதான் முன்னேறும் வழி. வாழ்க்கை நம்முன் கொண்டு வருகின்ற அனைத்து சூழ்நிலைகளையும் நாம் சரியாக எதிர்கொள்வது சாத்தியமல்ல. ஆனால் அனைத்திலிருந்தும் படிப்பினை பெற்றுக்கொள்வது சாத்தியம். படிப்பினை பெறவும் வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கையில் முன்னேறி சென்று இலக்கை அடைய முடியும். 1888 ஆகஸ்டில் பிருந்தாவனத்தை அடைந்தார் சுவாமிஜி. பலராம் போஸ் பிருந்தாவனத்தில் கட்டியிருந்த காலாபாபுவின் குஞ்சம் என்று அழைக்கப்படுகின்ற கிருஷ்ணர் கோவிலில் தங்கினார். கண்ணன் தனது தெய்வீக லீலைகளை புரிந்ததும், கண்ணனின் பேருணர்வுகளில் திளைத்த கோபியர் வாழ்ந்து களைத்ததும், சைத்தன்யர் மற்றும் அவரது சீடர்கள் பக்தியை வளர்த்ததும் இந்த மண்ணில்தான். நரேன் பார்வைக்கு ஒரு ஞானியைப் போல் தோன்றினாலும் அவன் உள்ளத்தில் ஒரு பக்தன். மென்மையான உள்ளம் படைத்தவன் அவன் என்பார் ஸ்ரீராமகிருஷ்ணர். பக்தியின் விளைநிலமான பிருந்தாவனத்தில் சுவாமிஜியின் பக்தி உணர்வுகள் கிளர்ந்தெழுந்தன. ஒரு சாதாரண பக்தனைப் போல் அங்குள்ள புண்ணிய தீர்த்தங்களில் குளிப்பதும், மலைகளை வலம் வருவதும், ஜபதபங்களில் ஈடுபடுவதுமாக நாட்களை அங்கே செலவிட்டார் அவர். பிருந்தாவனம் கண்ணனுக்கு உரியது என்றாலும் அங்கே அரசாட்சி செய்பவள் ராதை. கண்ணனுக்காக தன் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் ஈந்து அவன்மயமாகவே ஆகி பக்திக்கு இலக்கண வகுத்தவள் அவள். பிருந்தாவனத்தில் உள்ள பக்தர்கள் கூட கண்ணனின் பெயரை சொல்லாமல் ராதே ராதே என்றுதான் கூறுகிறார்கள். ஒரு நாள் சுவாமிஜி கோவர்தன மலையை வலம் வந்து கொண்டிருந்தார். யாரிடமும் உணவை யாசிக்கக்கூடாது, தானாக வருவதை மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டிருந்தார் அவர். முதல் நாள் மதிய வேளையிலேயே அவருக்கு நல்ல பசி எடுத்தது. திடீரென்று பெரும் மழை பெய்ய தொடங்கியது. பசியும் மழையின் தீவிரமும் சேர்ந்து அவர் மயங்கி விழும் நிலைமைக்கு சென்று விட்டார். எனினும் யாரிடமும் உணவு கேட்கவில்லை. மழையையும் பொருட்படுத்தாமல் நடந்து கொண்டிருந்தார். திடீரென்று பின்னாலிலிருந்து யாரோ அவரை அழைப்பது கேட்டது. ஆனால் அதை கேட்டது போல் காட்டிக்கொள்ளாமல் தொடர்ந்து நடந்தார் சுவாமிஜி. அழைத்த குரல் அவரை நெருங்கியது. வந்தவன் ஒரு பக்தன். சுவாமிஜி, உங்களுக்கு உணவு கொண்டு வந்திருக்கிறேன், சாப்பிடுங்கள் என்று கூறியபடியே அவன் அவரை பின்தொடர்ந்தான். இது உண்மையிலேயே ராதையின் கருணைதானா என்பதை அறிய விரும்பிய சுவாமிஜி தம்மால் முடிந்த அளவு வேகமாக நடக்கலானார். பக்தனும் விடவில்லை. 1 மைல் தூரம் நடந்த பிறகுதான் அந்த பக்தனால் சுவாமிஜியை நெருங்க முடிந்தது. அவர் முன்பு வந்து வணங்கிய அவன் தன் விருப்பத்தை தெரிவித்தான். சுவாமிஜியும் ராதையின் கருணை பெருக்கை நினைத்து கண்ணீர் பொங்க, ஜெய் ராதே, ஜெய் கிருஷ்ணா என்று கூறியபடியே அந்த உணவை ஏற்றுக்கொண்டார். ஒரு நாள் சுவாமிஜி ராதா குண்டத்தில் குளிக்க சென்றார். அந்த நாட்களில் அவர் ஒரு கௌபீனம் மட்டுமே அணிந்திருந்தார். அவரிடம் மாற்று துணி கிடையாது. அந்த கௌபீனத்தை துவைத்து உலர வைத்துவிட்டு குளிப்பதற்காக நீரினுள் இறங்கினார். குளித்துவிட்டு கரையேறி பார்த்தார். கௌபீனத்தை காணவில்லை. சுற்றுமுற்றும் தேடினால் மரத்தில் ஒரு குரங்கு அதை கையில் வைத்து கொண்டு அமர்ந்திருந்தது. குரங்கிடமிருந்து துணியை சுலபமாக பெற முடியுமா? அவரிடம் வேறு துணியும் இல்லை. எப்படி ஊருக்குள் செல்வது? சுவாமிஜியின் கோபம் ராதையிடம் திரும்பியது. தாயே, நான் ஊருக்குள் போக முடியாது, எனவே காட்டிற்குள் போகிறேன். அங்கேயே கிடந்து பசியிலும் பட்டினியிலும் வாடி சாகப் போகிறேன் என்று எண்ணியபடி விரைந்து காட்டிற்குள் நடக்கலானார். இங்கேயும் விரைந்து வந்தான் ஒரு பக்தன்.
அவனது கையில் புத்தம் புதிய காவி துணி ஒன்று இருந்தது. அதனை சுவாமிஜிக்கு அளித்தான் அவன். கண்ணீர் மல்க அதனை பெற்றுக்கொண்டார் சுவாமிஜி. திரும்பி குளக்கரைக்கு வந்தால் ஆச்சரியம், சுவாமிஜியின் கௌபீனம் அவர் போட்ட இடத்திலேயே கிடந்தது. இறைவனையே பற்றுக்கூடாக கொண்டு வேறு எந்த ஆதரவுமின்றி வாழ்கின்ற ஒருவனுக்கு இத்தகைய நிகழ்ச்சிகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. அவை அவனது நம்பிக்கையை வலுப்படுத்துகின்றன. காட்டிலும் மேட்டிலும் கடலிலும் மலையிலும் குன்றிலும் குகையிலும் எங்கு வாழ்ந்தாலும் எங்கு சென்றாலும் இறையருள் தன் மீது உள்ளது. அந்த அருள் தன்னை எந்த நிலையிலும் காக்கும் என்பதை இந்த நிகழ்ச்சிகள் அவனுக்கு நிதர்சனமாக்குகின்றன. முன்னிலும் தீவிரமாக அவன் ஜபதவங்களில் ஈடுபடுகிறான். பிருந்தாவனத்திலிருந்து ஹரித்வாரை நோக்கி புறப்பட்டார் சுவாமிஜி. பசியும் களைப்பு மேலிட அவர் ஹத்ராஸ் ரயில் நிலையத்தில் அமர்ந்தார். அங்கே ரயில் நிலைய துணை அதிகாரியாக இருந்தவர் சரத்சந்திர குப்தர். பழகுவதற்கு இனியவர், நல்லவர், உடல் உறுதி படைத்தவர். அவர் சுவாமிஜியை கண்டதும் அவரிடம் ஈர்க்கப்பட்டார். இனம் புரியாத சக்தி ஒன்று தம்மை சுவாமிஜியிடம் ஈர்ப்பதாக அவர் உணர்ந்தார். எனவே நேராக அவரிடம் சென்று, சுவாமிஜி, பசியாக இருக்கிறீர்களா என்று கேட்டார். சுவாமிஜி ஆம் என்று கூறியதும் அவர், என் வீட்டிற்கு வாருங்கள் என்று அழைத்தார். நான் வந்தால் நீ என்ன தருவாய் என்று ஒரு சிறுவனின் குதூகலத்துடன் கேட்டார் சுவாமிஜி. ஓ என் அன்பரே, என் இதயத்தையே பிழிந்து இன்சுவை பண்டம் செய்து தருவேன் என்ற பாரசீக பாடல் ஒன்றை பதிலாக கூறினார் சரத். இந்த பதிலால் மிகவும் மகிழ்ந்த சுவாமிஜி சரத்தின் வீட்டிற்கு சென்றார். சுவாமிஜிக்கு நல்ல விருந்து படைத்து மகிழ்ந்தார் சரத்.